ஜஸ்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் வாங்கி போட்டிருக்க பிளாட் எப்படி இருக்கு அப்படின்ட்டு சும்மா ஒரு விசிட் போகலாம் அப்படின்ட்டு போயிருந்தேங்க. நான் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் ஒரு லேண்டை வாங்கி இன்வெஸ்ட் பண்ண பிளாட் அப்படின்னா அது இந்த பிளாட் தான். பரவாயில்லங்க, 6 மாசம் தான் ஆச்சு. ஆனால் 6 மாசத்துலயே இங்க ரியல் எஸ்டேட் வேல்யூ ஸ்கொயர் ஃபீட் ஒரு 500லேருந்து 1000 ரூபா வரைக்கும் கூடி இருக்குங்க. இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க இவ்வளோ கமர்ஷியல்ஸும் என் சைட்ல நான் வாங்கி போட்டிருக்க லேண்ட்ல இருந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப பக்கம் தாங்க. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்லயே இவ்வளோ கமர்ஷியல்ஸும் இருக்கு. நம்ம சேனல்ல ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் எங்க லேண்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. புதுசா பாக்குறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இதுதான் ஆப்பிள் கம்பெனியோட சப்ளையரான ஃபாக்ஸ்கான் அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்காக கட்டப்பட்டு இருக்க ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்க. 15000 குடியிருப்புகள் உள்ளேயே ஷாப்பிங் மால்ஸ், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வரப்போகுது. இந்த 15000 ரெசிடென்சிஸ் இருக்கிற ஒரு லொகேஷன் நம்ம சைட்ல இருந்து பார்த்தா தெரியும். அதோ தெரியுது பாருங்க, இப்ப நம்ம சைட்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் அந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் ஷார்ப்பா நம்ம சைட்ல இருந்து வெறும் ஒரு 1 கிலோமீட்டர்ல அவ்வளவு பெரிய மெகா ப்ராஜெக்ட் அப்படின்னும் பொழுது, அவ்வளவு பெரிய டவுன்ஷிப் அப்படின்னும் பொழுது இங்க லேண்ட் வாங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் ரியலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேங்க. அது மட்டும் இல்லாம இங்க பல காரணங்கள் இருக்கு நான் லேண்ட் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணதுக்கு. வாங்க ஒண்ணு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சைட்டை பத்தி தான் பாத்துருமே. 56 ஏக்கர் டவுன்ஷிப்புங்க. உள்ள 1000க்கும் மேற்பட்ட பிளாட்டுகள். Phase 1, Phase 2, Phase 3 அப்படின்ட்டு Phase 6 வரைக்கும் இவங்க பிளான் வச்சிருக்காங்க. 1000 பிளாட்ல கிட்டத்தட்ட 300-350 பிளாட்டுகள் ரெஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சது. செம்ம ஃபாஸ்டா புக் ஆகிட்டு இருக்குங்க. உள்ள எல்லாராலையும் பிளாட் வாங்க முடியும். ஏன்னா 650 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இங்க பிளாட்டுங்க இருக்கு. ஆன் 30 அடி 24 அடி ரோடுகள் உள்ள கொடுத்திருக்காங்க. ஓகேவா? உள்ள 2-3 வீடுகளுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆல்மோஸ்ட் முடியும் தருவாயிலே வந்துருச்சு. இந்த ப்ராஜெக்ட்ல உள்ள உங்களுக்கு 1 ஏக்கர்ல பார்க் ஏரியா மட்டுமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. எங்கடா பிளாட் வாங்கலாம்னு ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தாங்க. எங்க இன்வெஸ்ட் பண்ணா ஏன் பணம் ரெட்டிப்பாகும் அப்படின்ட்டு ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கும்போது இந்த சைட்டை நான் பார்த்தேன். எனக்கு ரொம்பவே கன்வின்சிங்கா இருந்துச்சு. இங்க இவங்க கொட்டேட் பண்ணிருக்க பிரைஸ் அண்ட் இங்க இருக்க டெவலப்மெண்ட். ரீசன் நம்பர் 1, இங்க டைடல் பார்க் Phase 3க்கான வேலை போயிட்டு இருக்கு. அதோ பாருங்க, அதுதான் டைடல் பார்க் பில்டிங். நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் சென்னையோட 3rd டைடல் பார்க் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் ஒரு இடத்துல தான் வருதுன்ட்டு. இதோ இதுதான் டைடல் பார்க்கான பில்டிங். இந்த ஏரோஸ்பேஸ் பார்க்குள்ள தான் அந்த டைடல் பார்க்கே ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, ஏரோஸ்பேஸ் பார்க்னா என்ன? ஆக்சுவலி இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டுங்க. கிட்டத்தட்ட 250 ஏக்கர் பரப்பளவு கொண்ட லேண்ட்ல 110 ஏரோப்ளைன் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் அதுல பாதி உங்களுக்கு ஐடி கம்பெனிஸும் வரப்போகுது உள்ள. இந்த ஏரோஸ்பேஸ் பார்க்குள்ள தான் உங்களுக்கு சென்னையோட 3rd டைடல் பார்க்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி 50 ஏரோப்ளைன் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்மே உள்ள வந்தாச்சு. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங்ஸ், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஏரோப்ளைன் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் இது எல்லாமே நம்ம சைட்ல இருந்து வெறும் ஒரு 1-1.5 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்கு. ஒரு பக்கம் இதோ சென்னையோட 3rd டைடல் பார்க் அதிகபட்சம் இந்த வருஷமோ இல்ல அடுத்த வருஷமோ நிச்சயமா ஓபன் ஆயிரும். அது மட்டும் இல்லாம ஏரோப்ளைன் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இன்னொரு பக்கம். சோ இதெல்லாம் தாண்டி 15000 குடியிருப்புகள் பக்கத்திலே இருக்கு. இந்த 3 ரீசன் போதாதா? அதனால தாங்க ரொம்ப ரிசர்ச் பண்ணி இங்க நான் லேண்ட வாங்கினேன். எனக்குன்னு வாங்கும்போது எவ்வளவு யோசிச்சிருப்பேன், எவ்வளவு ரிசர்ச் பண்ணிருப்பேன். இங்க தான் அப்ரிசியேஷன் கேரண்டி எனக்கு தெரியும். ஆக்சுவலி இந்த 56 ஏக்கர் டவுன்ஷிப் அமைஞ்சிருக்க லொகேஷன் நம்ம ஒரகடத்துலங்க. ஒரகடத்துல கரெக்டா வல்லக்கோட்டை முருகன் கோயில், ரொம்ப பழமையான இந்த முருகன் கோயிலுக்கு எக்ஸாக்ட் பேக் சைடுல தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. பக்கத்துல என்னென்ன தொழில் வாய்ப்பு அப்படின்னா ரெனால்ட் நிசான் கம்பெனி இருக்கு, அப்பல்லோ இருக்கு, ராயல் என்ஃபீல்ட் இருக்கு. இது மாதிரி ஏகப்பட்ட மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சென்னை தரமணியில இருக்க டைடல் பார்க் மாதிரி, ஆவடியில கட்டிட்டு இருக்க டைடல் பார்க் மாதிரி Phase 3க்கான டைடல் பார்க் இங்க ஒரு இடத்துல ஓடுது. பல லட்சம் பேருக்கு இங்க வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிடென்சியல் லொகேஷன் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹைரைஸ் அபார்ட்மெண்ட்கள் எல்லாமே நம்ம சைட்ல இருந்து அதிகபட்சம் 1.5 கிலோமீட்டர்லயே இருக்கு. உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்னா பக்கத்துல ஜெயா ஹாஸ்பிட்டல் அண்ட் பார்வதி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு 2 பெரிய ஹாஸ்பிட்டல்ஸுமே இருக்கு. உங்களுக்கு முக்கியமான விஷயம் நம்ம சைட்டுக்கான அப்ரோச்சுங்க. ஆக்சுவலி நம்ம சைட்டுக்கு 6 ரூட்டுகள், 6 வழியாக நம்ம சைட்டுக்கு நீங்க ரீச் ஆகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வண்டலூர் டு ஒரகடம் போற ஸ்டேட் ஹைவேஸ் வழியாக வரலாம். எஸ்பி கோயில் ஒரகடம் போற ஸ்டேட் ஹைவேஸ் வழியாகவும் வரலாம். ஸ்ரீபெரும்புத்தூர் ஒரகடம் ரூட் வழியாக வரலாம். வல்லக்கோட்டை முருகன் கோயில் பேக் சைடுல 80 ஃபீட் ரோடு ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அது வழியாகவும் வரலாம். இது மாதிரி பல அப்ரோச் இருக்கு நம்ம சைட்டுக்கு நீங்க ரீச் ஆகிறதுக்கு. ஓகேவா? நான் சொன்ன அந்த ஸ்ட்ராங்கான 3 ரீசன்ஸ் தான் என்ன இங்க லேண்ட் வாங்க வச்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னையோட 3rd டைடல் பார்க் நம்ம சைட்ல இருந்து பார்த்தாலே தெரியுது. இன்னொன்னு 15000 குடியிருப்புகள், அதுவும் நம்ம சைட்ல இருந்து பார்த்தாலே தெரியுது. அதோ பாருங்க, நான் காட்டுற பார்க் அதுதான். 3வது ஏரோஸ்பேஸ் பார்க்ன்ற மிகப்பெரிய ப்ராஜெக்ட். இதனால இங்க பல லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். நிறைய பேர் லேண்ட் வீடு தேடுவாங்க. அதனால இங்க ரியல் எஸ்டேட் வேல்யூ ரொம்பவே அதிகமாகும். சைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ஈபிக்கான லைன் இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா பிளாட்டுக்குமே பிளாட்டுக்கு பிளாட் தனி கோடா போட்டிருக்காங்க. இதெல்லாம் நிறைய சைட்ல பார்க்க முடியாத விஷயம். எவ்ரி பிளாட்டுக்குமே உங்களுக்கு வாட்டர் சப்ளைக்கான பைப்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. முக்கியமா 1 ஏக்கருக்கான பார்க் வேற உள்ள வச்சிருக்காங்க. இதையெல்லாம் தாங்க நான் கன்சிடர் பண்ணி இங்க நான் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு 100% எனக்கு ரிசல்ட்டும் இருக்கு. வாங்கி போட்ட கொஞ்ச நாள்லயே எனக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்குது. சரி, நியர்பை எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ், ராசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், தானிஷ் அஹ்மத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு 3 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்கூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்வின் ஸ்கூல் சொல்லலாம், பிஎஸ்பிபி ஸ்கூல் சொல்லலாம், ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் சொல்லலாம். இது எல்லாமே சைட்டுக்கு இந்த அரௌண்ட்ல இருக்க ஸ்கூல்ஸ். எல்லா ஸ்கூல் பஸ்ஸஸுமே நம்ம சைட்டுக்கு அருகாமையிலே வந்து நிற்கும். சரிங்களா?
பாக்குற தூரம் 15,000 குடியிருப்புங்க, பசுமையான சூழல், பக்காவான லொகேஷன், சுவையான குடித்தண்ணீர், எல்லா இடத்துலயும் அழகா கிரீனியா பார்க்கவே செல்வ செழிப்பா இருக்க அந்த மரங்க அப்படின்னுட்டு எனக்கு இந்த சைட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே பிடிச்சது. அதெல்லாம் தாண்டி பக்கத்துல நல்லா விசாரிச்சேன். இங்க ஏகப்பட்டதோ காசா கிராண்டோட ப்ராஜெக்ட் இருக்கு, டிவிஎச்சோட ப்ராஜெக்ட் இருக்கு, நிறைய பேரோட லேஅவுட் ப்ராஜெக்ட் இருக்கு. அங்கெல்லாம் 2,500 3,000 3,500 வரைக்கும் சில இடத்துல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த லேஅவுட்ல பிளாட்டோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் தெரியுமா? வெறும் 1,650 ரூபா தாங்க. வெறும் 1,650 ருபீஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. மத்த லேஅவுட்டோட 1,500 ரூபா கம்மி. எதுவுமே இல்லைங்க. நம்ம சைட்டு பக்கத்துல இது ஒரு லேஅவுட் இருக்கு. இங்க இவங்க பிளாட் கொட்டேட் பண்ற ரேட் 2,200. அப்படி இருக்கும்போது நம்ம சைட்ல இங்க பிளாட்டோட ரேட் வெறும் 1,650 ருபீஸ் மட்டும் தான். பிளாட்டுக்கு ஜஸ்ட் 9 லேக்ல இருந்து கிடைக்கும். இண்டிவிஜுவல் ஹவுஸ் வேணும்னா வெறும் 21 லேக்ல இருந்து இங்க இவங்க கட்டி தராங்க. நான் பிளாட்டா வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். நல்ல அப்ரிசியேஷன் இருக்கு. உங்களுக்கு வீடு வேணும்னா நீங்க வீடு கூட அமைச்சிக்கலாம். உடனே ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. வீடு தேடி கார் வருவங்க, கேப் ஃபெசிலிட்டிலாம் ஃப்ரீ தான். கார்ல ஏறுங்க, ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்க, பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிக்கிங்க. டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் தான் அப்படின்றதுனால நீங்க எந்த பேங்க்ல வேணாலும் லோனும் போகலாம். சோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், என்ஆர்ஐஸ், HNI பீப்பிள்ஸ் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்க ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த இடத்துல நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கணும் அப்படின்னா சைலண்டா வந்து அழகா இங்க ஒரு பிளாட்டை வாங்கி போடுங்க. நான் வேணா சொல்றேன், அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. கண்டிப்பா சொல்றேன், வாங்கி போட்ட பிளாட் ரெட்டிப்பாகும், அதுல டவுட்டே இல்ல. நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், 6 மாசம் ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபாய் ஏறி இருக்கு. நீங்களே இன்வெஸ்ட் பண்ணா அப்ரிஷியேட் ஆக போகுது, அவ்வளவுதான். 15 நிமிஷத்துல பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் ரீச் ஆயிடலாம். அது மட்டும் இல்லாம பக்கத்திலே உங்களுக்கு சென்னை பெரிஃபெரல் ரெகுலர் ப்ராஜெக்ட் வேற வரப்போகுது. பெஸ்ட் லொகேஷனுங்க. இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். இந்த ஃபீல்ட்லயே இருக்கும்போது நான் எவ்வளவு ரிசர்ச் பண்ணிருப்பேன், அதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். நீங்களே வந்து பாருங்க, கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா இங்க ஒரு ப்ளாட் நீங்க வாங்குவீங்க. உடனே ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டியோட உங்களுக்கு சந்திக்கிறேன்.